அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்பவிருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. நெட்சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நம்மளுடைய பதிவுகளையும் நீங்கள் ஆதரவு கொடுத்து நல்ல விஷயங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க, ஷேர் பண்ணுறீங்க. அதே போல் தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை. ஷேர் பண்ணாதவங்களே கண்டிப்பாக பண்ணுங்கள். புதுசாக இந்த சேனலை பார்க்குறவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ 2025 சனி பகவான் வக்ர கதி ஆகிறார். மீனத்தில் பயணிக்கக்கூடிய சனி பகவான் ஜூலை 13ஆம் தேதி வக்ர கதிக்கு போகக்கூடிய அமைப்பு. இந்த வக்ரம் அப்படின்னா என்னென்னா, சனி பகவான் முன்னாடியே பாவகிரகம். இந்த பாவகிரகம் ஒரு 138 நாட்கள் வக்ரத்துக்கு போகிறார். சூரிய பகவானுடைய நிலைப்பாடு வைத்து தான் நம்ம இதை சொல்கிறோம். அப்போ கட்கடகத்தில் போகக்கூடிய சூரிய பகவான் நமக்கு சனி பகவானுடைய விஷயத்துக்கு 5ஆம் இடம் அப்படின்னு, மீனத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சூரியனுடைய இடத்தை வைத்து தான் நம்ம இந்த வக்ரம் இடம் சொல்கிறோம். அப்போ இந்த வக்ரம் என்னென்னா, பாவகிரகமான சனி பகவான் கிட்டத்தட்ட நவம்பர் 28ஆம் தேதி வரையும் வக்ரகதி ஆகிறார். சில விஷயங்களை தாமதமாகவும் காலம் கருதி கொடுக்கக்கூடியவர் நீதிமான் சனி பகவான். நீதிமான் அப்படின்னு சொல்கிறத விட ஆயுள் ஆரோக்கியம் தொழில்காரகர் யார்னா சனி பகவான் தாங்க. அப்போ தொழில் இல்லாமல் ஒரு ஜீவனம் நடத்தக்கூடிய அமைப்பு யாருக்குமே முடியாத விஷயம். அவங்களுடைய அதிபதினா 12 ராசி கட்டத்தில் கும்பமும் மகரமும் நம்ம மிக சிறப்பாக சொல்லுவோம். திரிகோணம் அப்படிங்கக்கூடிய அமைப்பும் நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்துக்கும் சனி பகவான் தொடர்புக்கு வரார். ஒரு புத்திர பேராக இருக்கட்டும், கர்ம வீரர், கர்ம கிரகம், கர்ம வினையை போக்கக்கூடியவர் எல்லாமே சொல்லலாம். அவர் கொடுக்க எவர் தடுப்பார்? சனி பகவான் அவ்வளவு வில்பவர் பெற்றவர் அப்படின்னு அர்த்தங்க. அப்போ சனி பகவானுடைய நிலைப்பாடு அப்படிங்கும் பொழுது சிறப்பான ராசிகள் ஒரு 5 ராசி நல்ல நிலைக்கு இந்த 138 நாட்கள் பயனடையக்கூடிய அமைப்பு உண்டுங்க. ரிஷபம் அப்படிங்கும்போது நல்ல ஒரு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பல வழியில் பணமும் தனமும் தரக்கூடிய அமைப்பு. துலாம் 6ஆம் இடத்துக்கு வரதும் அருமையான தனலாபத்தையும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடிய அமைப்பு. மகர ராசிக்கும் சிறப்பான பலாபலனை கொடுக்க காத்து கொண்டு இருக்கிறார். கும்பராசிக்கு பரவாயில்ல, ஏன்னா ஜென்மம் அவருடைய அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்துல இருக்கிறனால குடும்பத்தில் பல வழியில் பல தொழிலில் பணவரவு உண்டு. பொதுவாக 3, 6, 11 யோகமான இடம் அப்படின்னு நமக்கு பாவகிரகமான சனி பகவானை சொல்கிறோம். தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விஷயங்கள் மேஷம் முதல் மீனம் வரை பலாபலனையும் பரிகாரத்துடன் எப்பயும் போல நான் உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். விருச்சிக ராசி நேயர்களே, வக்ரகதிக்கு போகக்கூடிய சனி பகவான் மீனத்திலிருந்து என்ன செய்வார் அப்படிங்கிறது உங்களுடைய 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகரம் கும்பத்துக்கு அதிபதியான சனி பகவான் குருவுடைய இடத்துல வக்கரமாக ஆக போகிறார். அப்போ இந்த ஜூலையிலிருந்து 138 நாட்கள் ஆகக்கூடிய இந்த காலகட்டம் எப்படிங்க இருக்குது அப்படின்னா, ஒரு 80% பரவாயில்ல. பஞ்சப்பாட்டு பாடினவங்களுக்கெல்லாம் பரவாயில்லைன்னு சொல்லலாம். கஷ்டப்பட்டுட்ருக்கோம், தனத்தில் வருமானத்தில் உழைப்புக்கேற்ற ஊதியமே இல்லை. ஏன்னா குரு பார்த்துட்டு இருந்தார், திருமணம் நடந்துச்சா, குழந்தை பாக்கியம் வந்துச்சா, நிகழ்ச்சி சுபகாரியங்கள் நடத்துனீங்களா, இத்தனை வருஷமாக ஒரு வருஷமாக பார்த்த குரு உங்களுக்கு பயன்பாட்டுக்கு வரல அப்படின்னா உங்களுடைய கோச்சார குரு வரக்கூடிய காலகட்டங்கள் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற குரு சப்போர்ட் பண்ணலேன்னு அர்த்தம். சனி பகவானும் அதே தான். உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் எங்கே இருக்குன்னு பார்த்துக்குங்க. அப்போ பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறனால சில காரியங்களை நடத்தி வைக்கும். பூர்வீக சொத்து
பூர்வீகத்தில் வில்லங்க இருக்குது அப்படிங்கிறதும் பூர்வ புண்ணியம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அப்போ கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடை கெட்டி அந்த காலகட்டத்தில் பிடிச்சிங்க. ஏதாவது வேண்டுதல் பிரார்த்தனை ஏதாவது விடுபட்டு இருந்துச்சுன்னா விருச்சிக ராசி நேயர்கள் ஏதாவது நேர்த்தி கடம்பாங்க நேர்ந்துக்கிட்டு வச்சுருப்பீங்க. 10 வருஷம் ஆச்சு 20 வருஷம் ஆச்சு அப்படிங்கிறவங்களா கண்டிப்பாக போய் இந்த வக்கர நேரத்தில் செஞ்சுருங்க. அப்போ இந்த வக்கரமாக இருந்து இருக்கக்கூடிய விஷயத்தில் செய்யும்போது அது உக்கிரமாக உங்களுக்கு செயல்பாட்டை நல்வழிப்படுத்தும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பயப்பட வேண்டாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு உத்தியோகத்தை மாற்றம் உண்டு. தடுமாற்ற சிந்தனைகள்லாம் இருந்தால் தெளிவான சிந்தனையை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். அம்மா வழியிலேருந்து ஏதாவது சொத்து சுகம் வரக்கூடிய விஷயங்கள் நடக்கும். 4ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிறார், கவனமாக இருக்கணும். ஏன்னா 4ங்கிறது வண்டி வாங்கினதை பழுது பார்க்கக்கூடிய அமைப்பு. விரயமாகும், தேவையே இல்லைங்க. டயர் வெடிச்சிருச்சு, பிரேக்கு பிடிக்கல, கொண்டு போய் வண்டியை அடிக்கடி நான் சர்வீஸுக்கு விடக்கூடிய காலகட்டம். அது 4 வீலர் 2 வீலர் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய காலகட்டமாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த 138 நாளும் கொஞ்சம் பழுது அப்படிங்கும்போது வீடு ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வீடு விஷயமான விஷயங்களுக்கு அலைச்சல்களை கொடுக்கும், நிறைய அலைச்சல்களை கொடுக்கும். நான் கலைத்துறையில் இருக்கேன், சினிமா துறையில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களாம் வெளிநாடு வெளியூர் போயிடுறது நல்லது. முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா விசாவெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. பயணத்தில் கவனம் தேவை. விருச்சிக ராசி நேயர்களுக்கு பயணம் பண்ணும்போது நீங்கள் கவனமாக போகணும். எந்த நாள் எந்த ஓரை நம்ம எதுக்கு போகிறோம் என்னத்துக்கு வரோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். பொழுதுபோக்குக்காக செய்யக்கூடிய காரியங்கள்லாம் நல்லா இருக்கும். நிறைய நீங்கள் ஆசை வச்சுருப்பீங்க, நகை வாங்கலாமா, ட்ரெஸ் எடுக்கலாமா, என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக பொன் பொருள் சேரக்கூடிய காலகட்டமாகவும் சிலருக்கு நடைபெறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா குரு உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கார். அப்போ பார்க்கக்கூடிய அமைப்பு என்னென்னா, குழந்தைகள்னால சில விரயங்கள் வரும், குழந்தைகள்னால சில நல்ல விஷயங்களும் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ சனி பகவான் வக்கரமாக இருந்து 5ல் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலனை வாரி வழங்க இருக்காங்க. பூர்வ புண்ணியம் அப்படிங்கக்கூடிய செயல்பாடு உங்களுக்கு இப்போ நல்லா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பழமுதிர் சோலை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, மதுரையில் இருக்குது. பழமுதிர் சோலை அப்படிங்கக்கூடிய இடத்துல இருக்கிற முருகப்பெருமான் அவருக்கு நீங்கள் பஞ்சாமிரதமோ அல்லது அன்னாசி பழம் அப்படிங்கக்கூடிய அமைப்பில் அன்னாசி பழம் அப்படிங்கிறது நீங்கள் 5 அல்லது 8 வாங்கி கொடுங்க. இப்போ நல்லா நிறைய நிறக்க வாங்கி கொண்டு போய் கொடுங்க, தப்பே இல்லை. கொடுத்து வழிபாடு எடுத்திங்கன்னா ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். வீட்டு பிரச்சனை, பூர்வ புண்ணியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வில்லங்கம் இருந்தால் சரியாகும். டாக்குமெண்ட்டு அப்படிங்கிற விஷயம் பத்திரத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாகும். கடன் பிரச்சனை, கடன் குடுக்கல் வாங்கலில் பிரச்சனை இருந்தாலும் சரியாகக்கூடிய அமைப்பு. பழமுதிர் சோலை முருகப்பெருமான் வாரி வழங்குவார். ஏங்க அங்கே தீர்த்தமெல்லாம் இருக்கும், அதிலெல்லாம் நீங்கள் ஸ்நானம் பண்ணிவிட்டு வழிபாடு எடுத்துகிட்டு வரும்போது அற்புதமான மாற்றத்தையும் இந்த வக்கர சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தையும் தருவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு எதையுமே செய்யுங்க. முடிஞ்சால் போயிட்டு வழிபாடு எடுங்க. செவ்வாய்க்கிழமை அல்லது வியாழக்கிழமை போயிட்டு வாங்க. ஏன்னா அதையும் கேட்குறாங்க, எந்த கிழமை நம்ம போனால் நல்லா இருக்கும் மேடம் அப்படிங்கிற. எப்பயுமே நான் சொல்லுவேன், நீங்கள் பிறந்த கிழமையில் அர்ச்சனை பண்ணுறது, நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தில் அர்ச்சனை பண்ணுறது, நீங்கள் உங்களுடைய லக்ன புள்ளி எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கோ அந்த நட்சத்திரத்தில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு மாதம் இந்த 3 நாட்கள் வழிபாடு எடுத்துக்கிட்டே வந்தாவே போதும். நான் ஒவ்வொரு மாதமும் நான் கிருத்திகைக்கு போகிறேன், சஷ்டிக்கு போகிறேன், பிரதோஷத்துக்கு போகிறேன், அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்ட்டு நாளையின் நேரத்தையும் இதுக்கே நிறைய நம்ம அமாவாசை பௌர்ணமி எத்தனை நாட்கள் இருக்குது, அஷ்டமி தேய்பிறை போனால் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகுது. என்ன ஆகும், நமக்கு நேரங்கள் விரயமாயிரும். அப்போ காலம் என்னதுங்க, பொன்னானது. அந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு முயற்சியை செய்யணும். நம்மளுடைய சிந்தனையை நல்லா விதைக்கணும், ஆரோக்கியமான விஷயங்களை செயல்படணும். அல்லது எதுவுமே உனக்கு முடியலைன்னா 4 பேர்த்துக்கு உதவுறதுக்காவது போய் கொஞ்சம் கூட இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நிறைய நம்மளை இந்த கலியுகத்தில் மாற்றிக்கணும். எம்பெருமான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை மாற்றத்தை தரட்டும். முருகன் உங்களுக்கு நல்ல விஷயங்களை தெளிவான சிந்தனையும் தரட்டும். அடுத்த பதிவில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.